ஞானமயம் நேயர்களுக்கு கண்ணனின் அன்பு வணக்கங்கள். தாய்மனம் நின்று இறங்க தனியே நெடுமால் துணையார் போயின பூங்கொடியாள் புனலாலி புகுவரென்று காய் சிலவேல் கலியன் ஒலி இசை தமிழ் மாலை பத்தும் மேவிய நெஞ்சுடையார் தஞ்சமாவது விண்ணுலகே. காய் சினவேல் கலியன் என்று தன்னைத்தானே இங்கு அழைத்துக் கொள்பவர் திருமங்கை ஆழ்வார் ஆவர். தாய் போலும் பெற்றோர் போலும் இவர் இப்படி 10 பாசரம் செய்வித்துள்ளார். முதல் 2 அடிகள் சங்கத்தமிழ் பேசும் உடன்போக்கு எனும் காதல் நெறி. அதாவது எவ்வளவோ சிறப்பாக தாய் தந்தையர் வளர்த்தாலும் கன்னிப்பருவம் அடைந்தவுடன் காதலன் சிறப்பாக தெரிகின்றான் காதலிக்கு. எனவே அவனோடு உடன் போய் விடுகின்றாள். இது சங்கம் காட்டும் காட்சியாகும். நாம் முன்பு கலித்தொகை பாடலை காட்டி எவ்வாறு முக்கோற்பகவர் எனும் திரிதண்டி அந்தணர்கள் தாயை ஆசுவாசப்படுத்துகின்றனர் என பார்த்தோம். அதாவது சந்தனம் மலையில் விளைந்தாலும் அதனால் மலைக்கு எந்த பயனும் இல்லை, பயன்படுத்தும் பக்தனுக்கே பலன் உண்டாகும். முத்து கடலில் விளைந்தாலும் அதனால் கடலுக்கு ஏதும் பயனுண்டோ? அனுபவர்களுக்கு அல்லவா மகிழ்ச்சி. யாழின் இனிய இசையால் யாழுக்கு என்ன பயன்? கேட்கும் மனதென்றோ அதை கேட்டு மயங்குகிறது. அதுபோல் பெண்ணை பெற்றுவிட்டோம் என்பதனால் மட்டும் நமக்கு ஏதும் பயனில்லை, தக்க துணையை சேர்வதே தலைவியின் பலன் என்று அவர்கள் சொல்வதாக நாம் பார்த்தோம். சரி, முதல் 2 அடிகள் சங்க காதல் கவிதை என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அதை போய் திவ்ய பிரபந்தம் என கோயிலில் கொண்டாடுவது ஏன்? மேவிய நெஞ்சுடையார்க்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரியும் என்கிறார் ஆழ்வார். புரியும் பொழுது அவர்கள் துஞ்சுவது வைகுந்தம் என்கிறார். அங்குதான் சூட்சுமம் இருக்கிறது. நாம் இந்த மண்ணில் தாய் தந்தையருக்கு பிறந்தாலும் அதுவே நம் பிறப்பின் பலன் இல்லை. நம் ஆத்ம பந்து யார் என கண்டு அவனோடு சேர்வதே பிறப்பின் பலன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எனும் குரலில் தெளிவாக பிறவி பெருங்கடலில் நீந்தும் ஜீவனின் ஒரே நோக்கு இறைவனடி சேர்தலே என்று சொல்லிவிடுகின்றார். அதைத்தான் பாசுரங்களும் பல்வேறு வகையில் செப்புகின்றன. என்ன? யோகம், தவம், தானம், ஞானம், தந்திரம், மந்திரம், சித்து என பல வழிகள் இருக்க செந்தமிழ் முறையில் ஆழ்வார்கள் தேர்ந்தெடுத்தது காதல் வழி. அதுவே பக்தி எனப்படுகின்றது. காதல் வழியில் முதலில் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். எவ்வளவுதான் அலசி அலசி பார்த்தாலும் நமக்கு இக பர வாழ்வில் உற்ற துணையாக இறைவனை தவிர வேறு யார் இருக்க முடியும்? எனவே எப்பாடுபட்டாவது அவன் கைப்பற்று என்பதுதான் 4000 பாடல்களும். அதனாலேயே அது திவ்யமாக மாறிவிடுகின்றது. மேலும் தமிழ் வழி என்பது திணை சார்ந்த இயற்கை வழியாகும். அது இலக்கிய வழியாகும். எனவே இலக்கியத்தையும் இணைத்தே கவிதை செய்கின்றனர் ஆழ்வார்கள். இலக்கியம் வாழ்விற்கு சுவை கூட்டுவது, வாழ்விற்கு பொருள் தருவது. எனவே இக வாழ்வை சுவைக்க சில வரிகள். அதே நேரத்தில் பிறவி பெருங்கடலை கடக்கும் தோணி பக்தி. தோணிக்காரன் வேறு யார்? இறைவன் தான். முற்றிலும் பைங்கிளியும் பந்தும் ஊசலும் பேசுகின்ற சிற்றில் மென் பூவையும் விட்டகன்ற செழுங்கோதை தன்னை பெற்றிலேன் முற்றிழையை பிறப்பிலி பின்னே நடந்து மற்றெல்லாம் கைதொழப் போய் வயலாலி புகுவர்கொலோ. இப்போதுதான் பருவமடைந்திருக்கின்றாள். இன்னும் முறைமைத்து சமையல் செய்து விளையாடும் சிறுமிதான் அவள். பைங்கிளியை பழக்கி தோழியாக்கி வைத்திருக்கின்றாள். மென் பந்து விளையாடுகின்றாள். குஷியாக இருக்கும் பொழுதெல்லாம் ஊஞ்சல் ஆடுகின்றாள். சிறிய கூட்டை உடைய நாகனவாய் பறவையுடன் நட்பு உடையவளாக இருக்கின்றாள். ஆனால் இவை எல்லாவற்றையும் பிறப்பிற்கும் பிறப்பில் ஒருவனை கண்டவுடன் விட்டு ஓடி விடுகிறாள். இது என்ன நியாயம் என கேட்கிறாள் தாய். இலக்கிய அழகு என்னவென்றால், அழகிய அணிகலன்களை உடைய இவள் வயலாளி மைந்தனோடு போகும் அழகை கண்டு ஊரே ரசிக்கிறதாம். மற்றெல்லாம் என அகிரணியில் சொல்வதால் அனைத்தும் ரசிக்கின்றதாம். நான் மட்டும் தாயாகி விட்டதால் இப்படி வீட்டில் அமர்ந்து புலம்புகிறேன் என்பதுதான் இங்கு முறைப்பாடு. அடுத்த பாட்டு, அன்னையும் அத்தனையும் விட்டு இப்படி போய்விட்டாளே என பெற்றோர் புலம்புவது போல் அமைகிறது. அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கிற்றிலாள். பின்னைதன் காதலன் என்றன் பெருந்தோள் நலம் பேணினாள். மின்னையும் வஞ்சியையும் வென்று இலங்கும் இடையாள் நடந்து புன்னையும் அன்னமும் சூழ் புனலாலி புகுவர்கொலோ.
மின்னலையும் வஞ்சிக்குடியையும் பழுக்கும் இடையுடைய எங்கள் பெண் பெருந்தோள் காதலனை கண்டவுடன் அப்பா அம்மாவை விட்டு புன்னை மரங்களும் அன்ன வயல்களும் கொண்ட நீர்வளமிக்க அவனூரான திருவாலி திருப்பதிக்கு போய்விட்டாள் என்கிறார் ஆழ்வார். அடியோம் என பணிவுடன் தங்களை அழைத்துக் கொள்வதால் இது பக்தி பேச்சு என உணர வேண்டும். தன் பெண் யாருடன் போயிருக்கிறாள்? ஏற்கனவே நப்பிண்ணைக்காக 7 ஏர்களை தழுவிய மறவன் அவன். நப்பிண்ணையின் காதலுடன் இவள் ஏன் போகிறாள்? நப்பிண்ணை என்பது நமக்கு புருஷாகாரம். அவள் அனைத்து ஜீவன்களின் ஒட்டுமொத்த குறியீடு. எனவே அவள் போயிருக்கும் இடம் ஊழி ஊழியாய் ஜீவன்கள் அடைக்கலம் புகும் இடம்தான் என சுட்டுகின்றார். பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது சொந்தம் என்றோ, ஏனோ ராதா இந்த பொறாமை யார்தான் அழகில் மயங்காதவரோ என்றொரு சினிமா பாடல். சரியாக இருப்பது போல் தோன்றினாலும் ஆழ்வார்களில் புரட்சியம் இல்லாதவர் எழுதியது என்பது புரிகிறது. ராதைக்கு என்றுமே பொறாமை ஏற்பட்டதில்லை. அவள்தான் பிரபன்ன கூடஸ்தர், எல்லா ஜீவன்களையும் ஆற்றுப்படுத்துபவள். சரி, இங்கு அன்னை யார், அத்தன் யார், மகள் யார்? எல்லாம் ஆழ்வார் தானே. அவர் தன் மனத்தோடு பேசுகிறார். இப்பாடல்களில் மனம் நல்வழியில் போய்விட்டது. பெரும்பாலும் அப்படி போவதில்லை. எனவே மனதை ஆற்றுப்படுத்த வேண்டியது பல சமயம் அவசியமாகிறது. செத்ததன் வயிற்றில் சின்னது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என கேள்விக்கு அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பார்கள். நம் உடல் இறந்து பிறந்து ஒரு சுழற்சியில் மாட்டிக்கொண்டுள்ள ஐம்பூத வளம். அதை நெறிப்படுத்த வேண்டியது அதில் உறையும் ஜீவன். ஆனால் அதை அறியாமல் அத்தை தின்று அங்கே கிடக்கும் எனும் கதியில் போகிறது சாமானியனின் வாழ்க்கை. ஆனால் அந்த ஜீவன் உரிய தலைவனை கண்டடைந்து அவனோடு நடைபோடும் எனில் அதன் வாழ்வு நித்திய வைகுந்தமே என்பதே ஆழ்வார் காட்டும் குறிப்பு. இப்பாசுரங்களில் ஜீவன் நல்வழியில் நிற்கின்றது. அது கண்டு ஐம்பூத சேர்க்கையில் அமையும் உடல் வியந்து நிற்கின்றது. சேர முடியாமல் தவித்து நிற்கின்றது. நம் உடன்போக்கு அப்பிறவிலிபின் செல்லட்டும். ஆழ்வார்கள் வாழி, அவர்தம் அருளி செயல் வாழி. நன்றி. இது நாகண்ணன். வணக்கம்.